தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/4/2025 செவ்வாய்க்கிழமை. பரணி நட்சத்திரம் மதியம் 3:07 வரை, பிறகு கார்த்திகை. இன்றைக்கு சதுர்த்தி விரதம். ஆணிமிகு பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். தும்பிக்கையானை நம்பிக்கையோடு வழிபட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வரும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய அகர வரிசையிலேயே சில கருத்துக்களை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதல் கருத்து, அயலாருடன் நட்பு கொள்வோம். பாரதியார் கூட சொன்னார், சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம்னு சொல்லி, காசி நகர்ப்புறத்து கோதுமை பண்டம் காவிரியின் வெற்றிலைக்கு மாறுகொள்வோம்னாரு. பண்டமாற்று முறைகளை அறிமுகப்படுத்தினார். அந்த அயலாருடன் நட்பு கொண்டோம்னா வாழ்க்கை பாதையில் உள்ள இடையூறுகள் அகலுமா. அயலாருடன் நட்பு கொள்வோம். அடுத்த ஆவண்ணா, ஆக்கியதை பகிர்ந்து உண்போம். எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடணும், நம்மளாவே சாப்பிடக்கூடாது. நம்ம மற்றவர்களை பார்க்க வச்சுக்கணும் சாப்பிடக்கூடாது. ஆகையினாலே மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்ண வேண்டும். ஆக்கியதை பகிர்ந்து உண்போம். இல்லாதவர்களிடம் உறவு கொள்வோம். உறவு பேணணும் அப்படின்னா இருக்கவே இல்லாதவன் பார்க்கப்படாது. பணம் இருக்கோ, பணம் பணத்தோட, குணம் குணத்தோட, இனம் இனத்தோட. ஆனால் இல்லாதவர்களிடமும் நம்ம உறவு பேணணுமா. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற அது மாதிரி ஈகை மனத்துடன் வாழ கற்றுக்கொள்வோம். ஈகை என்று ஒரு மனிதனுக்கு அவசியம் தேவை. ஈயும் குணம் இருக்கணும். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் அப்படிங்கிற. ஆகையினாலே ஈகை மனத்துடன் வாழ கற்றுக்கொள்வோம். அடுத்து, உழைப்போருக்கு ஊதியம் கொடுப்போம். உழைச்சவனுக்கு ஊதியம் கொடுக்காம ஏமாற்றக்கூடாது. உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்துடணும். அப்படி கொடுத்தா தான் இவருக்கு பிற்காலத்தில் இவருடைய வாழ்க்கையில் நல்ல சம்பவம் நடக்கும். உழைப்போருக்கு ஊதியம் கொடுப்போம். அடுத்து, ஊர் பெருமை போற்றுவோம். நம்ம ஊர் பெருமையை நம்ம போற்றணும். சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் எங்கள் ஊருக்கு ஒரு கச்சேரிக்கு வந்திருந்தாங்க. அப்போ கையெழுத்து போட்டு சொன்னேன். அவர் கோவிந்தராஜன் போடுவார்னு நினைச்சேன். அவர் சீர்காழி கோவிந்தராஜன் போட்டிருந்தாரு. அதே மாதிரி அவர் பையன் இப்போ இருக்காரு, சீர்காழி சிவசிதம்பரமும் சீர்காழின்னு மேலே எழுதி கீழே சிவசிதம்பரம்னு எழுதுறாரு. அவர் போட்ட பிச்சை தானே ஐயா நான் அப்படிங்கிறாரு. அந்த தந்தையினுடைய பெயரோ அல்லது ஊரினுடைய பெருமையோ அது தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் அந்த ஊர் பேரை சேர்க்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் கூட எங்கள் ஊர் சிவல்புரி, ஆகையினால அந்த ஊர் பேரை சேர்த்தேன். இந்த ஊர் பெருமை போற்றணும். ஊர்பற்று, இனப்பற்று, அது மாதிரி இந்த கல்விப்பற்றெல்லாம் நமக்கு வேணும். ஊர் பெருமை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்து, எளியவர் வாழ்வில் ஒளி ஏற்றுவோம்ங்கிறேன். ஏழை எளியவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கணுமா. அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம கொடுக்கணும். இது மாதிரி இன்னும் அதனுடைய தொடர்ச்சி இருக்கு. தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல யோகமான நாள். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். ராசியிலேயே சந்திரன், 4க்கு அதிபதி சந்திரன், சுகாதிபதி சந்திரன் ராசியில் இருந்தால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து கொண்டே இருக்கும் என்பார்கள். எனவே பொருளாதாரத்தில் திருப்தி இருக்கிறது. சுக்கிரனும் வியாழனும் 2ஆம் இடத்தில் பரிவர்த்தனை. தனவரவும் தாராளமாக வரும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, ராசியிலேயே குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை. குரு இருந்தாலும் தோஷம் கிடையாது என்பார்கள். அந்த குரு சுக்கிரன் வீட்டிலும் சுக்கிரன் குரு வீட்டிலும் பரிவர்த்தனை. யோகங்களில் முதல் தரமான யோகம். எனவே நீங்கள் நினைத்தது நடக்கும். கருத்து வேறுபாடுகள் அகலும். கவலைகள் தீரும். வாக்குவாதங்கள் அகலும். இன்று பணப்புழக்கமும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். இந்த நாள் இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். வியாபாரத்தை விரிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். அது இன்று கைகூடலாம். நண்பர்கள் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல தகவலை கொடுப்பார்கள். பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். விரயஸ்தானத்திலே செவ்வாய். சொத்துக்கள் விற்பனையால் மனச்சங்கடங்கள் ஏற்படலாம். வாங்கிய சொத்தை விற்றுவிட்டோமே, மீண்டும் வாங்க இயலுமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்க நினைத்தவர்கள் பத்திரப்பதிவில் சில தடைகளை சந்திக்கலாம். என்ன இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கும் வரை அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காத தன்மையும் தான் ஏற்படும். எனவே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சனி பேச்சுக்கு பின்னால் உங்கள் சங்கடங்கள் விலகும். சந்தோஷங்கள் சேரும்.
சிம்மராசினியர்களே, கண்டகச்சனையின் ஆதிக்கம், சேமிப்புகள் கரையலாம், செலவுகள் கூடலாம், வைத்திய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்று நினைப்பீர்கள். திட்டமிட்ட காரியம் ஒன்றில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியான பயணம் ஒன்று கூட தாமதம் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் யோசித்தும் நிதானத்தோடும் செயல்படுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது. குழப்பங்கள் அதிகரிக்கும். ஒரு வேலையை செய்வோமா வேண்டாமா என்று ரெட்டித்த சிந்தனை. வாங்கல் கொடுக்கல்களில் எதிர்பாராத விதத்தில் ஏமாற்றங்கள் வரலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகளால் ஏதாவது மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். நீங்கள் நிம்மதியாக உத்தியோகத்தில் இருக்க முடியாது. இன்று சந்திராஷ்டமம் என்பதனாலே கூடியவரை தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சிரமங்கள் இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். ஆனால் ஒரு தொகை கையில் இருந்தால் அது செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும். அன்பு நண்பர்களின் ஆதரவால் ஒரு புதிய வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்வீர்கள். குறிப்பாக உத்தியோகத்தில் வேலைப்படு கூடுகிறதே, விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து வேறு வேலைக்கு செல்லலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல பதில் கிடைக்கும். இந்த நாள் யோகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாசம் மிகுந்தவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். பணத்தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். வீண் வாக்குவாதங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்று அகலும். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். லாபஸ்தானத்திலே கேது. ஆன்மீக பயணங்கள் உண்டு. நீங்கள் எந்த நேரத்தில் எதை செய்ய நினைத்தாலும் செய்யும் அளவுக்கு பொருளாதார நிலை இடம் கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, 6லே குரு இருக்கின்றார். எனவே பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை. உறவினர் பகையும் இருக்கும். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் நினைத்து பழகுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு உள்ள ரகசியங்களை நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம். மேலும் மேலிடத்து நிர்பந்தத்தின் காரணமாக திடீரென நீங்கள் பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு கூட உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி அருகில் இருக்கும் சக பணியாளர்களிடம் விவரிக்க வேண்டாம். இன்று அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நாள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்கள் பலன் தரும் விதம் அமைகின்ற நாள். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். பாடுபட்டதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். இன்று கல்யாண தடைகள் அகலும். வரன்கள் வாயில் தேடி வந்து திரும்பிச் செல்கிறது. எப்பொழுதுதான் முடியும் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது சுப செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியிலும் வெற்றி உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, ராசியிலேயே பஞ்சமாதிபதி புதன். எனவே உறவினர் பகை அகலும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரும். தொழிலே விரிவு செய்ய வேண்டும் நினைத்தவர்களுக்கு மூலதனம் போடுவதற்கு வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிற இனத்தாரால் பெருமை சேர்கின்ற நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி காண்பீர்கள். முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்று காலை நேரத்தை காட்டிலும் மதிய நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பயணங்களால் பலன் கிடைக்கலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். அதிகார அந்தஸ்து கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ராசியிலேயே சூரியன் இருப்பதால் அரசு வழி சலுகைகளும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.